இப்போ பனங்காய் வெட்ட போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது இன்றைக்கி. அதான் விலாகா. ஸோ அதுக்காக வந்து ஒருத்தவங்கிட்ட வாங்கு கேட்கலாம். அதான் பனைமரம் ஏற தெரியாது எங்கள் யாருக்குமே. அதனால் வாங்கு கேட்கலான்ட்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணுறோம். அவன் ஆனால் பொய்யா பேசுவான் அதிகமாக. அதாவது மோடி வந்து வேணாம் மோடி அபி எங்கடா இருக்கிறா? வீட்டுல வாங்க வேணா அபி, பனங்காய் வெட்ட வாங்க வேணும்டா. வாங்கிறது வாட்டினுடா. கழி இருக்குதா? கழி இருக்குது, அதில் தான் வாங்க வச்சிருமே. அது அவுத்து விடுது. எங்க வாங்க இருக்குது, நாங்கள் கட்டிக்கிறோம். கழி மட்டும் தர முடியுமா? அபி அவுக்கு முடியாது ப்ரோ. அது ஏன் அது வெல்டிங் என்ன வச்சுட்டுக்குது அபி? ஆமா ஏகே. அபி கொஞ்சம் உதவுங்க அபி. வாழ்க்கையில வந்து உதவி தானே. அந்த ஆணி 4 மூலிகை 4 ஆணி வச்சிருக்காங்க. ஆனா அது வலிச்சிச்சு அன்னைக்கு. இப்போ வாய்ப்பு என்ன இருக்குங்களா நமக்கு தர மாதிரி? அந்த மாதிரி வாய்ப்பு தானா? எடுத்துமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்தா எடுத்துமாங்க. சரி அபி, இதை வாரம் எடுத்து கொடு. வாரம் வந்துட்டா அபி. வீட்டு வேலை தான் நிற்கிறேன் பாரு. 1 hour later. அதாவது இப்போ நம்ம வாங்க கேட்க வந்துட்டோம். நம்ம பையன் இப்போ எப்படி போய் சொல்கிறான் பாப்பா. நண்பரே நண்பரே, கொஞ்சம் லேட்டாக இருக்க முடியுமா? அபி அபி வாங்க வேணும் எங்களுக்கு. ஒத்துழைப்பு தானே வாழ்க்கையில, எல்லாருமே ஒத்துழைப்பு தானே அபி. அபி இதே ஒரு பொண்ணு வந்து வாங்கி கேட்டிருந்தா நேரம் மரத்துல ஏறிட்டு இருப்பீங்க தானே. வாங்க கொஞ்சம் வாங்க, ஒத்துழைப்பு கொடுங்க அபி. வீடியோ எடுக்காதீங்க, அவர் கூச்சமா இருக்கும், ஒரு அழகு. வாங்க ஒத்துழைப்பு கொடுங்க, பாம்பெல்லாம் இருக்கும். வாங்க நம்ம அண்ணன் நம்ம முதல்ல நல்லா நல்லா படிக்கக்கூடிய ஆளு எங்க. ஆனா போய் கொஞ்சம் 200 கிலோ சொல்லுவாரு அபி. வாங்க அபி, அதாங்கெல்லாம் வீங்கின்னு இருக்குது ஒரு மாதிரி. ஆமா அபி. வாங்கலான்னு தான் வந்துக்கிறோம். வாழ்க்கையில் இந்த வாங்க கரெக்டா இருக்குமா? உள்ள படுத்திருந்தவன் என்ன சொன்னான், அந்த வாங்க உடச்சிக்கிச்சு, வாங்க சரியில்லை. வாழ்க்கையில இதே பசங்கனாலே இப்படிதான், பொய் தான் பேசுவானுங்களே. பொய்யை தாண்டி வேற எதுவுமே வராது. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு 2 யோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? தட்டிக்கலாம். இது தட்ட கூட நம்ம அறுக்க மட்டும் தான் போறேன். பிரச்சனை அப்படியே அவ்வளோதான். வாங்க ரெடி ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக நம்ம பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஸ்பாட்டு போகிறோம். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணாதீங்க, உண்மையாக காதல் மட்டும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உதறி தள்ளி போயிட்டே இருக்கோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம பனங்காய் வெட்டுறதுல சிந்திப்போம். பாய். இப்போ வந்து பனங்காய் இருக்க வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு. அதாவது 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு இப்போ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். சில டிஸ்டர்பன்சஸ் அதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் டிப்ரெஷனால வீடியோ போட முடியல. என்ன இது? இனிமே கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடுறோம். ஆனால் எங்கள் வீடியோ பார்த்தா சிரிப்பாரா தான், அதை நாங்களே ஒத்துப்போம். வேற வழி பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க இல்லை. சரி, ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்ததுனால வீடியோ எடுத்துன்னு வரோம். வெல்கம் டு ஏகேஜின் vlogs. மாட்டிட்டு போல்தே 28 வாட்டி சொல்லி பார்த்தோம். கீழே தான் கரெக்டாக சொல்கிறானே. வந்து ஒரு கோலை கூட இருக்குல்ல, வாங்க வளர்த்திச்சா. நம்ம வாழ்க்கையே அப்படிதான். நம்ம வெற்றி அடைய போறன்ற நேரத்துல தான் நமக்கு தோல்வி வந்து சேருமே. நேரம் ஆச்சு. அவனா ஜல்ஜா சாவே வாங்க தான் வலிச்சிக்கிச்சு. அவன் சொல்லுது மாரியவன் சொல்லி மாட்டிட்டு வந்துருக்கீங்களா? போயிட்டு மாரியவன் சொல்லி மாட்டிட்டு வந்துருக்கீங்களா? அப்ப ஹெலிகாப்டர்ல இருந்து போட்டோ கரெக்டா இருக்காரு. எந்த லென்த்? லென்த்ல தான் இருக்காரு. ஒரு இடத்த ஆயிடுச்சு. லென்த்னா எப்படி நவீனதே? இங்க போன் அங்க இருந்து போட்டா எப்படி போறதா? பிரிட்ஜ் மாதிரி இங்க இருந்து கட்டி அப்படி தூக்கி அப்படி நிப்பாட்டி இப்படி இருக்கலாம்ன்றீங்களா? இவரோட கான்ஃபிடென்ட்ட பாக்கும்போது எனக்கு ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்குடா. வாங்க இல்ல தாங்க பிரச்சனை. நுங்கு தெரியுதா? அந்த நுங்க தான் நம்ம வந்து
அவங்க ஒரு வேலை எல்லாமே தடுத்துட்டாமே. பெட்ரோல் தடுக்கு சொன்னாங்க. அதுதான் வருமானம் தான். நம்ம வருமான வசதி இல்ல. சாமி பகடா போட்டுக்கிறான் பாரு பையன் பகடா போடுறான் பாரு உள்ள. ஃபோக்கஸ் பண்ணு கால் வை. ஏய் பணம் ஏகுது பாரு. உரா நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். அவங்க கிட்ட குடுத்துறாருண்ணா. இல்ல கட்டாயமா நீங்க போறோம். வண்டி வருது பாரு. சாமுக்கு இருக்குன்ற பேர அருள் ஒரு குத்து குத்துறேன். அந்த வண்டி அப்புறப்படுத்துங்க. அந்த வண்டி பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? அப்புறப்படுத்துங்க நவீன். அப்புறப்படுத்துங்க அந்த வண்டிய. XL 100 வண்டி கண்ட்ரோல் இல்லாம இருக்கா? மட்டையை அறுத்துறோம். கொல்லிக்காரன் வந்து எங்களை போட போறான். மொத்த மட்டையும் அரு நான் எடுத்து போடுறேன். காய் வந்து பாருங்க. இந்த பனங்காய் வெட்டி சாப்பிடுறதுக்கு நேத்து நைட்டு 7 மணில இருந்து பிளான். பனங்காய் வெட்ட போறோம். பனங்காய் வெட்ட போறோம். சூப்பரா இருக்கும். சின்னது டேஸ்டா இருக்கும். ஒரு 6 பேர் நாங்க ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தோம். வாங்க நீ இப்ப எங்கேயோ போன பழகுது. அதே மாதிரி வண்டி எடுத்துன்னு போயா நீ வாங்க திருப்பி ஓட்டலாம். ஒரு மனுஷன் பாக்குறாரு. இல்ல சாப்பிடு ஒண்ணு. எனக்கு காவல் நீ கத்தி கட்டி தர தடுத்து வாங்க தட்டி தர காடு. இல்ல எனக்கு காவல் இவர் யாரு எனக்கு காவல் கொடுத்துருக்காரு பாரா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. வந்துறாரா இவரு? இல்ல அவன் சாப்பிடும். பணங்க எங்கள்கிட்ட. ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். ஏகே நீ என்னப்பா வாங்க வாதி இது மகன் மேல அம்மா கடுப்பா பாருங்க வாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா வச்சுக்க, உனக்கு இவ்வளவு தூரம் இதை தூக்கி வாங்கி வாழ்ச்சதே கடுப்பாகுது. 3 வருஷம் விடுங்க. அது ஏன் ஆக போச்சு விடுங்க. நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அபிகிட்ட போய் வாங்க வேணாம் தான். அதுல அது மடக்கிச்சு. அதுக்கே வெக்ஸ் ஆகுறான். என் வாழ்க்கையில 3 வருஷம் கத்தியதா அவரு வெட்டி நான் நாக்கோட அடிச்சுக்கிறாரு போல தாங்க. ரோல் பண்ணுங்க அடங்கனா அந்த பிஞ்சிய வச்சீங்கன்னா. நாளைக்கு RCB மேட்சா? தோத்துருந்தானே. எப்படி யார் விளையாடுறது RCBல? விராட் கோலி விளையாடுறாரா? போன மேட்ச் டெக் அவுட் போலது. இவனுங்களாம் ஒரு CSK ஃபேனா இருக்க கூட தகுதி இல்லாத பசங்க ப்ரோ. டெக் அவுட் தானே? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. தோனி டெக் அவுட் இல்ல தெரியல. விளையாடவே மேட்ச். அதுமே நீங்க விளையாடாம இருந்துருங்க. அதுமே நீங்க இருந்துருங்க விளையாடாம. லவ் பண்ண சொல்லிச்சேங்க. 12th படிக்கிறப்ப அந்த பண்ணி பிறந்தாங்க. மிஸ் பண்ணி இருக்குது. பண்ணிருப்பான். என்ன வலிக்குதா? இல்ல என்ன பெத்த முத ஆம்பளையே நீங்கதான். ஒரு மாதிரி பாரு. சாப்பிடு. 8வதுல 5 லவ் பண்ணிக்கிறே நீ. சாப்பிடும் போது பொறுமை சாப்பிடு. என்னன்னு தெரியல. நவீனுக்கு வராதுப்பா. லவ்வே அவனுக்கு பிடிக்காது. மெசேஜ் பண்ணுவான்.
மெசேஜ் வந்து 7 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் டாடா போடா டாடா போடா. ஆனா அவன் தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு கோகுல்ன்ட்டு, நோட்ல எழுதிப்பாரு, நோட் எடுத்து சாப்பிட்டீங்களான்னு ஃபீலிங் கேட்டுப்பாரு. ஏன்னா அப்பல இருந்தே நீ கெட்ட வார்த்தையே பேச மாட்டல. இந்த ராகுல் பையன் தான் அதே மாதிரி தான் உனக்கு பொண்ணுனாலே பிடிக்காதுன்னா, ஆனா நீ ஒரு 5 பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ணா அந்த பொம்பளை விஷயத்துல ரொம்பவும் வீக்கா. ராகுல் தான் சொல்லிக்கிறான். ராகுல் சொல்லி கொடுத்தானா? அதுவும் அது எது சொல்லி கொடுத்தாலும் கத்துப்பே நீ. அது இருக்கிற தண்ணி கீழே ஊத்திட்டான். நல்லா இல்லன்ற தண்ணி குடிச்சு என்னங்க இவனுக்கு நல்லா தான் விரும்புறானுவ. வாழ்க்கையே அப்படிதானே. மன கஷ்டமா அவன் நல்லா இல்லாத கூட அவனுக்கு கிடைக்க மாட்டேங்கிட்டே. அவனும் ஒரு இயக்கம் அப்படி கிடையாது. வாங்கம்மா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போங்க சாப்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை பாருங்க நாளைக்கு உரிப்பாங்க படுக்க போட்டு ஒரு கண்ணன். இன்னைக்கு வந்து பணங்க வரலான்னு சீரியஸா வந்து நாங்கள் கண்டென்ட் எடுக்கலாம். ஒரு 3 மாசம் ஆகுது வீடியோ போட்டு. கடலுக்கு போடுறத தாண்டி சில பேர் வேண்டுவாங்க எங்க முன்னேறுவான்னு சொல்லிட்டு. முன்னேறி அப்படியே டாடா பில்லா கார்ல செருப்பால் அடிப்பானோ இதை பார்த்தா கூட நம்மள. நம்ம பச்சை ஸ்கூல்ல ஸ்மெல் மலக்கலி பாடல் தானே நம்ம இது பள்ளிக்கூடத்துல. மலக்கலி பாடல் தானே 1வது 5 வரைக்கும் அங்கதான் வாசனை தானே, நறுமணம். அதே மாதிரி விட்டு அடிப்போம் ஒரு சுகம். என்ன விட்டு அப்படியே லைனா டியூட்டி என்னன்னா அவங்க டியூட்டி ஒன்று இருக்குதாங்க. அதாவது அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா அவங்க ஸ்கூல்ல ஆமா 5வது படிக்கிற வரைக்கும் இவங்க அந்த ஸ்கூல்ல படிச்சாங்க. ஆரம்ப பள்ளி அது. அந்த இடத்துல வந்து தம்பிங்க வந்து இன்டர்வல் போவாங்க. சின்ன ஒரு ஜூட், அது பேரு ஜூட்டி. அந்த மலைக்கல்ல நின்னுகிட்டு அவங்க ஜூட்டில போய் அவங்க தான் போவாங்களே. அந்த ஒரு குழாய் இருக்கும், ஒரு ஓட்டைகள் செதுக்குன மாதிரி வச்சிருப்பாங்க, சர்க்கஸ் விடுற மாதிரி. அதுல போய் நின்னுகிட்டு அவங்க மட்டும் அவங்க நீர்ப்பாசன வேலையை செய்வாங்க. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். நல்லா இருக்கு. இந்த ஏகே உள்ள நோர அடிச்சு பாருங்க. உன்னை நாங்க எப்படி ட்ரை பண்ண முடியாதுல்ல. பாருங்க இவனை எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது கூட. 11 செய்யறான். இதெல்லாம் பவர் காதல் தாண்டி 3வது மாடி ஏறுவாங்க டெய்லியும். அந்த 3வது படிக்கட்டுல நீங்க அதுதாங்க ஒரு கூச்ச சுபமே இல்லாம இங்க ஒரு ஜோடி இங்க ஒரு ஜோடி பக்கத்துல ஒரு கட்ட ஒரு 5 மீட்டர் கூட இருக்காது. அது பார்க்கு தானே. அது பார்க்கு கிடையாது. அங்க சாம்பார் ஊத்திட்டு இருக்கால, அவதான் என் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு ரசம் ஊத்திக்கிட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு எச்சில் எடுத்துட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. என்னைக்குமே நம்மளை தேடி வர்றதுக்கு தான் நம்மளே ஒண்ணு. பண்றான் இப்போ வந்து அந்த இது மிஸ் ஆயிடுச்சு. அந்த வாங்க வந்து உடச்சிக்கிச்சு. அதனால புதுவாங்க கட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா பணங்காய் கதையை நீங்க முடிச்சுட்டு தான் நம்ம போறோம். விடாமுயற்சி விஸ்வரு போயிடுச்சு. எங்க டீம்லே எங்க குழுலே வந்து ஆகச்சிறந்த காதல், அடையாள காதல், அம்ச காதல், அம்சாவுடன் காதல் செய்வது எங்கள் வருமா மட்டுமே. கிடைக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவ்வளவு விவரம் சொல்லிட்டா நான் மாட்டேன்னு சொல்லுவானா? கண்டிப்பா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நாளைக்கு நமக்கு கல்யாணம். அட என்னமா இவ்வளவு ஸ்வீடா இருக்க? ஏகப்பட்ட லவ்வுங்க அவனுக்கு. எல்லாம் விட்டு போயிடுச்சா? 7 பண்ணா அப்படித்தான். நீ எப்படி டோனி ரெஸ்ட் எடுக்கிறாரோ அந்த மாதிரி உன் காதலும் ரெஸ்ட் எடுத்துனுக்குது. நீ என்னைக்கு விராட் கோலி மாதிரி இருந்தா தானே ஃபார்முக்கு வருவ.
கரெக்டா தானே நான் சொல்றது? விராட் கோலி எப்பயுமே ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆனா ஆர்சிபி தோத்துரும். போன மேட்ச் தோத்தீங்க பாரு, அது மாதிரி நீங்க தோப்பீங்க. அது சென்னை டோர்னமெண்ட்ல உள்ள வருமா? வர மாட்டீங்க. சென்னை வர மாட்டோமா? சரி ஆர்சிபி உள்ள வருமா? டாப்ல இருக்குதுங்க. எத்தனை மேட்ச் ஜெயிச்சிக்கிறீங்க? நாங்க எத்தனை 6 மேட்ச். 6. நாங்க 5 ஜெயிச்சிக்கிறோம். ஒண்ணு தானே டிஃபரெண்ட். வர மாட்டீங்களா உள்ள? 2 பாயிண்ட் தான் நாங்க மேட்ச் மேல போடுவோம், அந்த 2வது இடத்துக்கு போடுவோம். நீங்க 7வது இடத்துக்கு வந்துருங்க. சரி இன்னும் தெரிஞ்சுங்க ஏங்க. ஆமா நீங்க வர மாட்டீங்க. எந்த விராட் கோலி மாமா இருக்குறீங்களா? நான் இன்னொன்னு சொல்றேன் பாரு, மச்சனை இருக்கிற வரைக்கும் நீங்க உள்ள வர மாட்டீங்க. யாரு? லெவல் பிரைஸ் கண்டா வர சொல்லுங்க, போட்டு வர சொல்லுங்க. அதனால வந்துட்டாரு. எங்க வந்தாரு? இல்ல கட்டாயமா ஷாமா லேட்டா வராரு. கேட்ச்ல மட்டும் தான் வராரு. தவிர ப்ரோபோஸ் பண்ணி கேட்ச்ல வந்தாலும் உயிர் ப்ரோபோஸ் பண்ணிக்கிறது பெர்ஃபார்மன்ஸ். அது லைட்டா இதுவாயிடுச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் என்ன குரூப்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இங்கிலீஷ் மீடியம். என்ன பேர் என்ன சொன்ன? பெர்ஃபார்மன்ஸ் பப்பாஸ். லைட்டா சொல்லும்போது ஐடியா வந்து அடுத்து போய் குழந்தை பேம்பஸ் கேப்பறல. ஆய் வர மாதிரி இருக்கு. ஆவ போதுனா வாங்கிக்கலாம்ல. பைத்தியக்காரத்தமா தான் பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. லவ் தானே. லவ் வாங்கிக்கலாமா? லவ் நீங்க தான் சொல்லுங்க. எந்த லவ்வுமே வாங்க முடியாது. ஆனா சில பேர் லவ் வாங்கலாம். நல்ல போனு, நல்ல R15 பைக்கு, நல்ல காரு, நல்ல KTM, நல்ல ஊடு கிடையாது. ஊடி தண்ணி ஊடு நோ ஊடு கிடையாது. நாங்க எல்லாருமே வந்து நுங்கருக்கு வந்திருக்கோம். டைம் ஆகும். இதுதான் வந்து வாழ்க்கையில ஒருத்த மட்டும் நல்லா இருக்குன்னு நினைப்பாளா? அந்த இதுல அந்த இது வரலாம். நம்ம போன் வச்சா என்னப்பா உனக்கு இடம் இருக்குதுல்ல? அப்ப ஏன் அதை நைஸா இது இன்னேன்டா கட்ட முடியுதா? சாமி இன்னைக்கு கட்ட நிக்க மாட்டாது. கட்ட நிக்க மாட்டாது. என்னடா கருக்காதான் இது. இதெல்லாம் என்ன பண்ற வருமா? கட்டி எங்கன்னா வச்சுட்டு வந்துரு. டிக்கில வேணாம், மொத்தமா இல்ல எங்கன்னா வச்சுட்டு வந்த பணம் மாத்து சைடுல. புரியல? அண்ணே சொன்ன டிக்கில வேஸ்ட். வேணாம். போன் வந்தா போன்ஸ் வரும்பா. பேப்பர் வச்சு கையில வச்சுக்க. மிச்சம் எல்லா போனுக்கு தான் போன் வரும். எனக்கு புரியல. எங்களுக்கு தேவையில்லைங்க போன். நாங்க அப்படியே போட்டு ஆபீஸ்ல இருந்து என் போனை கொடுப்பேன். உங்களுக்கு வந்து அந்த இவர் தான் போன ஒரு ஹாய் அர்ஜுன் வேர் ஆர் யூ அப்படின்னு ஒரு போன் பண்ணி இந்தியன் பேங்க் தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சார். என்ன பண்ற? கயிறுல கட்டுப்பா. அதெல்லாம் செம ஸ்ட்ராங். இழ போடவே. சரி விடுங்க. நானே கட்டறேன். ஸ்ட்ராங் கார் மேல ஒரு முடிச்சு போடு. இது வரைக்கும் கம்பி, இது ஆண், இது பெண் புடவை. இது நீ கட்டுற சத்தியமா இது அவுத்து. கட்டாயமா இது வருது. ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்குது. இது மாரி சிலது கிடைக்கும். புரியுதா உனக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் கிடைக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் கிடைக்கும். வாழ்க்கையில அந்த இது மட்டும் தேர்ந்தெடுக்கும். 4 நல்ல நண்பர்களை சேர்த்துங்க. 4 நண்பர்களை சேர்த்துங்க. நம்ம லைஃப் எல்லாம் கிடைக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதே இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். இது மாதிரி என்கிட்ட வந்து பணம் காட்டும் போது அவங்களுக்கு சாப்பிட ஆசையா இருக்குன்னு கேட்டாங்க. ஆனா அதெல்லாம் குத்துருவோம். நம்மளுக்கு நல்ல மனசு. வாழ்க்கையில வந்து இதுதான் ஒரு குழந்தை. இது மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து அடிக்கடி அமையாது. அமையும் போது பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அமிச்சிக்கணும். இதெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? வாழ்க்கையில நீங்க இதை கொடுத்துரு. ஒன்னும் பிரச்சனை உதிரி பண்றப்ப காலையில வச்சு
நன்றி எல்லாம் பெரிய வார்த்தை வருமா வருமா? சில பேர் நன்றி இல்லாமலாம் இருப்பாங்க. புரியுதா? நன்றி சொல்றதே பெரிய விஷயம் இந்த உலகத்துல எல்லாம். இன்னும் ஆகல விளையாட்டு சொல்ல. அவன் இப்ப நன்றி அவன் வாய் வார்த்தையில சொல்லிட்டு போவான் நினைக்கிறீங்க? மனசார சொல்லிட்டு போவான். ஏன்னா நம்ம கொலை குத்துறாங்க. கொலை குதிரை அதுக்காச்சும் நன்றியா இருக்காங்கல்ல. சில பேர் அப்படி இல்லையே. ஸோ இதோட நாங்க இந்த vlog-அ முடிச்சுக்கிறோம். ஓரளவுக்கு இனிமே நாங்க வீடியோ போட ஆரம்பிப்போம். சில டிப்ரெஷன்ஸ் சில பிரச்சனையெல்லாம் நாங்க வீடியோ போறது இல்லை. இனிமே நாங்க வீடியோ போடுவோம். சில தேவையில்லாத விஷயமா கொஞ்சம் பண்ணியிருந்தோம் ஒரு 3 வருஷமா. அதெல்லாம் கொஞ்சம் நின்று போச்சு. ஸோ பண்ணியிருந்தா இல்லை பண்ணீங்க. சரி ஓகே நான் பண்ணேன். அப்கமிங்ஸ் இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் இவங்களும் இந்த மாதிரி நிலைமையில் நிற்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஆல்வேஸ் வெல்கம் டு அர்ஜுன் vlogs. நன்றி வணக்கம்.